லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax Vest and Briefs. மதுரையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிடக் கோரி சென்னை ஐகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். ஆனால் கோர்ட் உத்தரவை செயல்படுத்த அறநிலையத்துறை மறுத்தது. நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு ஐகோர்ட் மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. இதனிடையே தீபத்தூணில் தீபம் ஏற்றக் கோரி வீடுகளில் முருகன் கொடி ஏற்றியும் உண்ணாவிரதம் இருந்தும் திருப்பரங்குன்றம் ஊர் மக்கள் போராடி வருகின்றனர். கடந்த வாரம் திங்கட்கிழமை மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம், தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் உள்பட 10க்கும் மேற்பட்ட அமைப்புகள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனுக்கள் அளித்தன. இன்று மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் வந்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோரி கலெக்டரிடம் மனு கொடுக்க வந்தனர். அவர்கள் முருகன், வள்ளி, ராமர், லட்சுமணன், விஷ்ணு உள்ளிட்ட இந்து கடவுள்களைப் போல வேடமிட்டு வந்தனர். ஆனால் கலெக்டர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்க போலீசார் மறுத்தனர். அதைத் தொடர்ந்து நரிக்குறவர் கூட்டமைப்பினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். 5 பேரை மட்டும் கலெக்டர் அலுவலகத்திற்குள் அனுமதித்தனர். அவர்கள் மதுரை கலெக்டர் பிரவீன்குமாரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவது இந்து மக்களின் பாரம்பரியங்களில் ஒன்று. அந்நிய படையெடுப்பு காரணமாக மலையில் மீது தீபம் ஏற்றும் வழக்கம் நின்று போனது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற ஐகோர்ட் உத்தரவிட்டும் போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். தீபம் ஏற்றுவதற்கு மலையில் உள்ள தர்கா நிர்வாகம் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் மதக்கலவரம் ஏற்பட்டு விடும் என பொய்யான காரணங்களை தமிழக அரசு கூறுகிறது. தமிழகத்தில் பெரும்பான்மையான இந்து மக்கள் வசிக்கும் நிலையிலும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் கோர்ட் உத்தரவை பின்பற்றி திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என மனுவில் கூறியுள்ளனர். எங்கள் சமூகம் நரிக்குற சமூகம். எங்கள் சமூகம் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி இந்த மாதிரி முருகனை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறவங்க. எங்களுக்கு ஒரு காலத்தில் நாங்கள் பொண்ணு கொடுத்தவங்க. எங்கள் நரிக்குற சமூகத்திலேருந்து, அதாவது குறவர் சமூகத்திலேருந்து பொண்ணு கொடுத்தவங்க. அதனால் எங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும். மேலே தீபம் ஏற்றினா தான் எங்களுக்கு ஒளிமையான வாழ்க்கை எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதில் கீழே ஒரு சுடுகாட்டில் ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க. அது அங்கெல்லாம் ஏற்றக்கூடாது. எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு முருகன் மலைக்கு மேலே எங்களுக்கு தீபம் ஏற்றி எங்களுக்கு நல்வழி காட்டணும். எங்கள் மக்களை பிரகாசிக்கணும். அந்த ஊர் அந்த ஒரு தீபம் ஏறி எல்லாம் இது பண்ணிச்சுன்னா பிரகாசிக்கும் தமிழகமே. அந்த மாதிரி அந்த முருகப்பெருமான் எல்லாமே கடாட்சம் கிடைக்கணும், அருள் கிடைக்கணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அது என்னன்னா, மனிதர்கள் கொண்டு போய் கொடுத்தோம்னா அது வாங்கிடுறாங்க, குப்பையில் கொண்டு போய் போட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கடவுள் வேஷம் போட்டு வந்தால் அப்பனாச்சும் அந்த ஒரு மனிதாபிமானம் வருமா அப்படின்ற ஒரு அதிகாரிகளுக்கு கேட்குறோம். பகுல் வேஷம் போடுறவங்க நாங்களே எல்லா தெய்வம் எல்லா வேடம் போட்டு வந்திருக்கோம். ராமரு, ஆஞ்சநேயரு, பெருமாளு, நாராயணா, கிருஷ்ணா, எல்லா சீதை, வலிவானேஷம் எல்லா வேஷம் போட்டு வந்திருக்கோம். நாங்கள் பகுல் வேஷம் கூட்டமும் நாங்கள் நெருக்குற காலனி சமுதாயங்களுக்கு தான் இருக்கோம். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். எல்லா தெய்வங்களையும் சேர்த்து மனு கொடுக்குறோம். என்னப்பா எதுக்குன்னா தீபம் மலை மேலே மலை மேலே ஏற்றணும் பண்ணுறதுக்காக மனு கொடுத்தோம். அது யாருமே கேட்கலையே. யாருமே அது கட்டாயமாக நடத்தவே இல்லையே. நடத்திருந்தால் நாங்கள் தெய்வங்க வேஷம் போட்டு ஒன்று வர வேண்டியது அவசியம் நம்மளுக்கு இல்லை. அது நடத்த வேண்டிய கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்க, கோர்ட்டெல்லாம் அப்படி கொடுத்துருக்கோம். அதில் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள்லாம் வேஷம் போட்டு வர வேண்டியது இல்லை. நாங்கள் வரும்போது எல்லா பொதுமக்களும் கும்பிடுறாங்க. தெய்வமே மனு கொடுக்க வந்திருக்காங்க. நம்ம பொதுமக்கள் நம்ம என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு இவ்வளோ இது வேதனையா, இது கஷ்டமா? கடவுளை வேஷம் போட்டு மனு கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அது ஒரு கஷ்டம். எல்லா பொதுமக்களும் சரி நாங்கள் கூட்டம் சேர்த்து வந்திருக்கோம். மனு கலெக்டர்கிட்ட கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு என்ன இல்லை, கவர்மெண்ட் என்ன அப்ரூவல் கொடுத்துருக்கோம் அது மட்டும்தான்.
கோர்ட்டில் என்ன அப்ரூவல் கொடுத்துருக்கோ அது மட்டும் தீபம் மலை மேலே ஏற்றணும். இதுதான் முடிவு.